வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு புதிய கணித பாடம் ஒன்றை கற்பிக்கப் போகின்றேன். நாங்கள் 2 பொருள் தொகுதிகளை ஒப்பிட்டு பார்ப்போமா? குரங்காரும் முயலாரும் எங்கு இருக்கிறார்கள்? நாங்கள் இங்கே. உங்களுக்கு இந்த போர்டு தெரிகின்றது அல்லவா? பாருங்கள், நான் அழகான வண்ணத்து பூச்சிகளையும் பூக்களையும் வரைந்திருக்கின்றேன். இனி நான் இந்த பூக்களையும் வண்ணத்து பூச்சிகளையும் தொடர்பு படுத்தப் போகின்றேன். இதோ பாருங்கள், இவ்வண்ணத்து பூச்சி இப்பூவில் தேன் குடிக்கின்றது. அடுத்து இவ்வண்ணத்து பூச்சியோ அடுத்த பூவில் தேன் குடிக்கின்றது. இதோ இவ்வண்ணத்து பூச்சி இப்பூவில் தேன் குடிக்கின்றது. இதோ கடைசி வண்ணத்து பூச்சியோ இப்பூவில் தேன் குடிக்கின்றது. முயலாரே, உங்களால் போர்டை பார்த்து யாது நிகழ்ந்துள்ளது என கூற முடியுமா? யானையாரே, வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கையும் பூக்களின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளது. சரியாக சொன்னீர்கள் முயலாரே. பாருங்கள் நண்பர்களே, வண்ணத்து பூச்சிகளின் எண்ணிக்கையும் பூக்களின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளது அல்லவா? நண்பர்களே, இந்த போர்டில் என்ன இருக்கின்றன என பாருங்கள். முயல்கள் இருக்கின்றன அல்லவா? கரட்கள் இருக்கின்றன அல்லவா? நான் இவ்வாறு செய்ய போகின்றேன். சரி, நான் தற்போது முயல்களுக்கு ஒரு கரட் வீதம் பகிரப் போகிறேன். எங்கே எமது ஒட்டகச்சிவிங்கியார்? நான் இதோ இருக்கிறேன். ஒட்டகச்சிவிங்கியாரே, உங்களால் போர்டை பார்த்து யாது நிகழ்ந்துள்ளது என கூற முடியுமா? யானையாரே, கரட் எண்ணிக்கையில் அதிகமாகவும் முயல்கள் எண்ணிக்கையில் குறைவாகவும் உள்ளன. ஆம், ஒட்டகச்சிவிங்கியாரே, சரியாக கூறினீர்கள். நண்பர்களே, முயலாரே மற்றும் குரங்காரே, நீங்களும் கவனித்திருப்பீர்கள். கரட் எண்ணிக்கையில் அதிகமாகவும் முயல்கள் எண்ணிக்கையில் குறைவாகவும் உள்ளன. நண்பர்களே, வாருங்கள், நாங்கள் மற்றுமொரு செயற்பாட்டுக்கு தயாராவோம். இதோ நான் அழகான குரங்குகளை வரைந்திருக்கின்றேன். அத்தோடு வாழைப்பழங்களும் வரைந்துள்ளேன். நாம் இந்த குரங்குகளுக்கு தலா ஒரு வாழைப்பழம் வீதம் கொடுப்போம். இவ்வாறு ஒவ்வொன்றாக கொடுப்போம். இன்று போர்டை பார்த்து கூறப்போவது யார்? நான் யானையாரே. இதோ எங்கள் சிங்கராஜா வந்துள்ளார். சிங்கராஜாவே, உங்களால் போர்டை பார்த்து என்ன நிகழ்ந்துள்ளது என கூற முடியுமா? குரங்குகள் அதிகமாகவும் வாழைப்பழங்கள் குறைவாகவும் உள்ளன அல்லவா? ஆம், சிங்கராஜா, மிகவும் சரியாக கூறினீர்கள். குரங்குகளுக்கு கொடுப்பதற்கு வாழைப்பழங்கள் இன்னும் தேவையல்லவா? எனவே குரங்குகளை விட வாழைப்பழங்கள் குறைவாகவே உள்ளன. நண்பர்களே, நாங்கள் இப்போது கற்ற பாடம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? முதலில் நாங்கள் வண்ணத்து பூச்சிகளையும் பூக்களையும் இணைத்தோம். அதில் வண்ணத்து பூச்சிகளும் பூக்களும் சமமாக இருந்தன. அதன் பின் முயல்களையும் கரட்கிழங்குகளையும் இணைத்தோம் அல்லவா? கரட்கிழங்குகள் எண்ணிக்கையில் அதிகமாகவும்
முயல்கள் எண்ணிக்கையில் குறைவாகவும் இருந்தன. அடுத்து நாம் குரங்குகளையும் வாழைப்பழங்களையும் இணைத்தோம். அப்போது குரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வாழைப்பழங்களின் எண்ணிக்கை குறைந்தன. நண்பர்களே, இதுபோலத்தான் தரப்பட்ட இரண்டு உருவங்களை நாம் தொடர்புபடுத்த வேண்டும். நண்பர்களே, யானையார் உங்களுக்கு பயிற்சி ஒன்றை தருவதற்கு தயாராகின்றார். நண்பர்களே, உங்களுக்கு தரப்பட்ட முதலாவது பயிற்சியாவது தரப்பட்ட உருக்களை ஒன்றோடொன்று இணைத்தலாகும். நண்பர்களே, இந்த பயிற்சியில் உருக்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து பின்பு குறைந்த குவியலை தெரிந்து வட்டமிட வேண்டும். நண்பர்களே, இந்த பயிற்சியில் உருக்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து பின்பு கூடுதலாக உள்ள குவியலை தெரிந்து வட்டமிட வேண்டும். யானையாருடன் இந்த பாடத்தில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். புதிய பாடம் ஒன்றில் நாம் மீண்டும் சந்திப்போம்.